விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே சேதமடைந்த பாலத்தால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக மக்கள் வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் காமராஜ் அவரோடு பேசலாம். காமராஜ், இந்த பாலத்தினால் மக்கள் எவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க, மக்கள் என்னென்ன சொல்றாங்க? விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரிலிருந்து கன்றக்கோட்டை வழியாக பண்ருட்டி செல்லக்கூடிய பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் இடையே தான் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலமானது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தினுடைய இந்த பல பகுதிகளில் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெருமளவிற்கு அவதிக்குள்ளாகின. தற்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பாலத்தில் பார்க்கலாம், முழுவதுமாக இந்த பாலத்தில் குண்டும் குழியுமான பகுதிகள், அது மட்டும் இல்ல கான்கிரீட்டுக்காக போடப்பட்ட இந்த ஜல்லிகள் பகிர்ந்து கம்பி தெரியக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் ஆபத்திற்குள்ளாகின்றனர். இரவு நேரங்களில் முழுவதுமாக வெளிச்சம் இல்லாதனாலும் விபத்துக்குள் நேரிடுகிறது. இந்த பகுதியை கடக்க முடியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகவும் ஆபத்திற்குள்ளாகுவதால் தற்போது நம்முடைய ஒரு இணைந்திருக்கார். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து வரீங்க, இந்த பாலம் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு? சார், என்னுடைய பேர் ராஜவேல், நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். தினமும் பார்த்தீங்கன்னா நான் விழுப்புரத்துலேருந்து நெய்வேலிக்கு இந்த வழியாக தான் பயணிச்சுன்னு இருக்கிறேன். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது. ரொம்ப டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா என் கூட வரவங்க தினமும் யாராவது ஒருத்தவங்க இந்த பள்ளத்தில் விழுந்து அடிபட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்க்குற நிலைமையாக தான் இருக்குது. இது சம்பந்தமாக அந்த அரசு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இரவு நேரில் கடக்கும்போது இங்கே போதிய வெளிச்சம் இருக்குதா? எந்த அளவுக்கு விபத்துகள் இங்கே ஏற்படுது? இல்லை, இரவு நேரம்ன்ற பார்த்தா ரொம்ப ஆபத்தான பகுதி தான் சார் இது. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சன்ற எந்த ஒரு காரணமும் இருக்காது. இங்கே ஆபத்துகள் விபத்துகள் அதிகமாக நடக்குது இரவு நேரத்தில். அதாவது இந்த பாலத்தில் வாகன ஓட்டிகள் முழுமையாக கடக்க முடியல என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாலத்தில் இரவு நேரங்களில் அதிகமான விபத்துகள் ஏற்படுவதாக பொதுவாக அந்த வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறாங்க. நம்மளாலேயே பார்க்க முடியுது, 10 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த பாலம் மிகுந்த சேதமடைந்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியுது. மக்களும் தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.